டோட்டலாக தனிமைப்படுத்தப்பட்ட திமுக, உச்சகட்ட ஹாப்பியில் பாஜக. தாவேகா விஜய் அரசுக்கு சிக்கலா? தமிழக முதலமைச்சர் விஜயோட அதிகாரப்பூர்வ டெல்லி பயணம் மாநில அரசியல்ல புதிய பரபரப்ப கிளப்பியிருக்கு. நிதி ஆதாரம் அப்புறம் கல்வி திட்டங்கள் தொடர்பா அவர் மேற்கொள்ளக்கூடிய இந்த முக்கிய சந்திப்புகள் புதிய கூட்டணி கணக்குகளுக்கு வழிவகுத்திருக்கு. குறிப்பா தற்போதைய சூழல்ல திமுக முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த டெல்லி பயணம் தாவேகா அரசுக்கு ஏதாவது புதிய நெருக்கடியை ஏற்படுத்துமா அப்படிங்கிற விவாதம் இப்போ எழுந்திருக்கு. மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பேசுறப்போ பெரிய அளவிலான நிதி ஆதாரங்களுக்கு நாம எப்பவும் மத்திய அரசத்தான் நம்பியிருக்கோம். அதனால மாநிலத்துல யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் அவங்க முதல்ல டெல்லிக்கு போய் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அப்புறம் பிரதமர் இவங்களை சந்திக்கிறது வழக்கம். இது ஒரு முறையான மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும்தான். அதுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் அடங்கின மனுவை அவங்க கிட்ட கொடுக்கறாங்க அப்படிங்கறத நாம பார்க்கணும். மத்திய அரசோட தரப்புல இருந்தும் சில திட்டங்களை செய்ய சொல்லுவாங்க. அதை அவர் எந்த அளவுக்கு செய்யறாரு அப்படிங்கறதையும் நாம கவனிக்கணும். இந்த டெல்லி பயணத்துல அரசியல் ரீதியான பகுதியை எடுத்துக்கிட்டா அவரு ராகுல் காந்தியை சந்திக்க இருக்காரு. இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த அரசு 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட ஆதரவோட தான் இயங்குது. அதை நாம மறந்துடக்கூடாது. அதனால நாம இதையும் இன்னைக்கு கவனத்துல கொள்ளணும். பிரதமருடனான சந்திப்பு பிளஸ் ராகுல் காந்தியுடனான சந்திப்பு ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு தான் நாம பார்க்கணும். இந்த சந்திப்புகளால தற்போதைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஏதாவது நெருடல்கள் ஏற்படுமா அப்படின்னா அப்படியே ஒன்னும் இப்போதைக்கு இருக்காது. நிச்சயமா காங்கிரஸ் ஆதரவோட இந்த அரசு தொடர்றத பாஜகவோ இல்லனா மோடியோ விரும்ப மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்க விஜய் அரச டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இது மூலமா இன்னொரு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு திமுக முற்றிலுமா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. பாஜக எதிர்ப்புல ஊறி வளர்ந்த அப்புறம் கடந்த 2 மாநில மக்களவை தேர்தல்கள்ல பாஜக படுதோல்வியை தழுவுறதுக்கு காரணமா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு நிக்குது. திமுக ஆட்சியை மட்டும் இழக்கல, தன்னோட கூட்டணி கட்சிகளை முற்றிலுமா இழந்து இன்னைக்கு தனிமரமா நின்னுக்கிட்டு இருக்குது. இது இன்னைக்கு பாஜகவுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. ஒரு பிரதான எதிரியா இன்னைக்கு ஓரங்கட்டி ஆயிடுச்சு. இன்னொருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு, அவரை பின்னாடி கவனிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பாஜக நினைக்குது. கொஞ்ச நாள் பொறுத்து கண்டிப்பா அவங்களோட அரசியல் நகர்வுகளை பாஜக ஆரம்பிப்பாங்க. அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கூட்டணியில இருந்து கழட்ட சொல்லுவாங்க. இல்லனா வேற மாதிரி நெருக்கடிகள் கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் காலப்போக்குல தான் நடக்கும். எப்படியும் 2 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்காவது இந்த அரசுக்கு எந்த சிக்கலும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி மத்திய அமைச்சர்களையும் பிரதமரையும் விஜய் சந்திக்கிறப்போ அவங்க பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டத்தை கோடிட்டு காட்டுவாங்க. மத்திய அரசு அதிகாரிகளும் மாநில அரசு அதிகாரிகளும் சந்திச்சு பேசுறப்போ இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு விஜய் கிட்ட பிரதமரும் வலியுறுத்துவாரு. உள்துறை அமைச்சரும் வலியுறுத்துவாரு. சிபி ராதாகிருஷ்ணனும் வலியுறுத்துவாரு. நிர்மலா சீதாராமன நிதி விவகாரங்கள் சம்பந்தமா சந்திக்கிறப்போ அவங்களும் இதையே வலியுறுத்துவாங்க. இதுல விஜய் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னு தான் தெரியல. அவரு அவ்வளோ ஈஸியா ஒத்துக்குவாரா அப்படின்னு புரியல. ஏன்னா தலைமைச் செயலாளரா இருந்த இறையன்பு ஓய்வு பெற்ற பின்னாடி வந்த சிவதாஸ் மீனா அன்னைக்கு கல்வி அமைச்சரா இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட அனுமதியோட தான் தமிழகம் பிஎம் ஸ்ரீ திட்டத்துல சேர தயாரா இருக்குது அப்படிங்கிற தொனில தெளிவா ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அது பெரிய சர்ச்சையா மாறி உடனே திமுக அப்படியே பல்டி அடிச்சுது. ஒருவேளை ஸ்டாலினே 2வது தடவையா மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தா அவரு கண்டிப்பா பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட்டிருப்பாரு. கேரளாவுல கூட அவங்க கிட்டத்தட்ட நெருங்கி வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் இதுல கையெழுத்து போட்டுட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் தனித்தீவா இயங்க முடியாது. அதனால விஜய் எல்லா விஷயத்திலயும் மத்திய அரசோட மோதல் போக்கு கடைபிடிப்பாரு அப்படின்னு எனக்கு தோணல. பிஎம் ஸ்ரீ திட்டத்துல விஜய் அரசு சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் எனக்கு தகவல்கள் வருது. இருந்தாலும் உறுதியா சொல்ல முடியாது. முதலமைச்சரா பொறுப்பேத்த பின்னாடி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களோட முதல் டெல்லி பயணம் இது. நிச்சயமா அவரு ரொம்பவுமே பிராக்டிக்கலா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி மத்திய அரசுடனான தன்னோட அணுகுமுறையை வச்சிருப்பாரு அப்படின்னு தான் தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு.